சில மணி நேரங்களில் மௌலிவாக்கம் கட்டிடம் இடிக்கப்பட உள்ள நிலையில் அங்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சங்கரன், சொல்லுங்க, களத்தில் எவ்வளவு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர், அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் அது குறித்து சொல்லுங்க. போரூர் சந்திப்பிலிருந்து பாய்கடை சந்திப்பு வரையிலான இந்த சாலை முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 துணை கமிஷனர்கள், 30 இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் 500க்கும் அதிகமான போலீசார்கள் இந்த சாலை முழுவதும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கட்டடத்தின் மாடியிலும் குறைந்தபட்சம் ஒரு 5 போலீசாரிலிருந்து 10 போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த கட்டடம் இடிக்கப்படும் போது இதனால் எந்த ஒரு நபருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதில் போலீசார் மிகவும் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறார்கள். இதற்காக அதாவது இந்த வீடுகளில் உள்ள பக்கத்தில் உள்ள வீடுகளில் 100 மீட்டர் தாண்டி உள்ள வீடுகளில் கூட யாரும் மேலேயே வர வேண்டாம் என்று போலீசார் அறிவுறுத்தி வருகிறார்கள். இந்த அருகில் உள்ள வீடுகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக வீடுகளுக்கு உள்ளே இருக்கிறார்கள். யாரும் ஆனால் ஆர்வம் மிகுதியாக இந்த கட்டடம் இடிக்கப்படுவதை பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பகுதி மக்கள் கூட்டமாக அருகில் உள்ளவர்களும் இந்த பகுதிக்கு வருகிறார்கள். அவர்கள் யாரும் இந்த சாலைக்குள் அனுமதிக்கப்படவில்லை. அனைவரும் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். அதேபோல் இந்த பகுதியில் இருப்பவர்களும் மேலே அனுமதிக்கப்படவில்லை. போலீசார் முழு வீச்சில் கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்கு ஆம்புலன்ஸ் வாகனங்கள், தீயணைப்பு வாகனங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கின்றன. சற்று முன்பு, அதாவது இன்னும் ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பாக இந்த சாலையில் போக்குவரத்து முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது, நிறுத்தப்பட்டிருக்கிறது. போரூர் மார்க்கத்திலிருந்து குன்றத்தூர் வழியாக எந்த ஒரு வாகனமும் தற்போது செல்லவில்லை. அனைத்து வாகனங்களும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. போரூர் சந்திப்பிலேயே இந்த வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த பக்கம் எடுத்துக்கொண்டால் குன்றத்தூரில் இருந்து வரும் வாகனங்கள் அனைத்தும் பாய்கடை வழியிலேயே அங்கே நிறுத்தப்பட்டு கெருகம்பாக்கம், கொலப்பாக்கம் வழியாக வாகனங்கள் திருப்பிவிடப்படுகின்றன. இந்த பக்கம் எந்தவித வாகனங்களும் அனுமதிக்கப்படவில்லை. கட்டிடம் இடித்து முடித்த பிறகு அடுத்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த வழக்கமான போக்குவரத்து நடைபெறும் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கட்டடத்தை இடிப்பதற்கு பார்வையிடுவதற்காக ஏராளமான மக்கள் கூடியிருக்கிறார்கள். இங்கு தற்போது ஒரு மிகுந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலையே காணப்படுகிறது. சங்கரன், சொல்லுங்க, பாதுகாப்பு ஏற்பாடுகளை கருதி குறிப்பாக போலீசார் எந்தெந்த இடங்களில் நிறுத்தப்பட்டுள்ளனர்? அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த கட்டடத்தில் அருகில் மட்டும் இல்லாமல், அதாவது போரூர் சந்திப்பிலேயே ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சந்திப்பில் இருந்து துவங்கி பாய்கடை சந்திப்பு, அதாவது இந்த கட்டடத்தை தாண்டி உள்ள ஒரு பஸ் நிறுத்தம் தான் பாய்கடை என்று இருக்கிறது. அந்த பகுதிக்கு சென்றால் வேறொரு மார்க்கமாக, அந்த கிண்டி மார்க்கமாக செல்லலாம். இந்த சாலை முழுவதுமே போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கட்டடத்தை சுற்றிலும் அதிகமான போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நீங்களே பார்க்கலாம். ஏராளமான போலீசார் உயரதிகாரிகளுடைய மேற்பார்வையில் ஒவ்வொரு கட்டடமாக வந்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கட்டிடம் இடிக்கப்படுவது தொடர்பான முன்னெச்சரிக்கை அறிவிப்பு ஒவ்வொரு கடையிலும் நோட்டீஸ் அச்சடித்து ஏற்கனவே ஒட்டியிருக்கிறார்கள். இது போன்று இத்தனை மணிக்கு இந்த கட்டடம் இடிக்கப்படுகிறது, எனவே பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக தகுந்த பாதுகாப்புடன் இருக்க வேண்டும், அருகில் இருப்பவர்கள் உடனடியாக அந்த வீடுகளை காலி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோட்டீஸ் வந்து அனைத்து கடைகளிலும் ஒட்டியிருக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கட்டடத்தில் அருகில் உள்ள பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன.